ஹோம்மேடு ஹென்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு கடாயில் வீட்டில் இருக்க கொஞ்சம் கருவேப்பிலெல்லாம் எடுத்து போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரைனா நல்லா தீயிற அளவு பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் வெந்தயம் வீட்டில் இருந்தால் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் போட்டு அதையும் நல்லா கருகிற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா ட்ரிப் பண்ணிக்கோங்க. நல்லா பொடியாக வர வரைக்கும் நல்லா ட்ரிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு இரும்பு கடாயில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தேன் கருவேப்பிலை வெந்தயம் அந்த பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நான் ஒரு நார்மல் ஒருத்தருக்கு போடுறதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். கொஞ்சம் ஷார்ட் ஹேர் தான், உங்களுக்கு லாங் ஹேர் கிடையாது. ஸோ அந்த பொடி 2 ஸ்பூன்னா இந்த பொடி இது ஹென்னா ஒரு 6 ஸ்பூன். நீங்கள் என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணால் அதில் போட்டுக்கோங்க. இது சின்ன ஸ்பூனாக இருக்கனால நான் 6 ஸ்பூன் போட்டுக்கேன். இது போட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நான் பார்த்திங்கன்னா பீட்ரூட் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பீட்ரூட் மட்டும் இல்லை, மிக்சியில் போட்டு அரைக்கும் போதே பீட்ரூட் ப்ளஸ் சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா அரைச்சி அதை ஒரு ஜூஸ் மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து போகிறோம். ஸோ கலந்து நல்லா ஒரு நைட் ஃபுல்லாக இதை சோக் பண்ணணும். இந்த இரும்பு கடாயிலே ஒரு நைட் ஃபுல்லாக இருக்கணும். ஒரு தட்டு போட்டு மூடி நைட்டு ஓரமாக வச்சுருங்க. நல்லா இதை கலந்த பிறகு அப்புறம் மறுநாள் மார்னிங் போடணும். இப்போ மார்னிங் போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நைட்டே இதை ரெடி பண்ணி வச்சு தான் போடணும். இது கூடவே கொஞ்சம் பார்த்திங்கன்னா நான் டீ டிகாஷன் ரெடி பண்ணியிருந்தேன். அதை உங்களுக்கு நான் இப்போ ஆட் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஒரு பாத்திரத்தில் வாட்டர் எடுத்துக்கோங்க. நல்லா வெந்நீரில் உங்கள்கிட்ட என்ன டீ தூள் இருக்கோ அந்த டீ தூளை நீங்கள் அதில் போட்டு நல்லா பாயில் ஆகி நல்லா கொஞ்சம் நிறையவே போட்டிங்கன்னா திக்காக வரும் இல்லைங்களா, அந்தமாதிரி திக்காக வர அளவுக்கு அதில் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் சன்ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். சன்ரைஸ் போட்டுக்கிட்டு டீ டிகாஷனு அது கூடவே இந்த டீ டிகாஷன் கூடவே இந்த சன்ரைஸும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதையும் நீங்கள் அதில் ஆட் பண்ணி பீட்ரூட் வாட்டர் போட்டு கலக்கும் போது இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நீங்கள் விட்டுருங்க. மறுநாள் மார்னிங் நான் இது அவங்க தலைக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு எக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எக்கு பிடிச்சா நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஸ்மெல் வருதுன்னா வேண்டாம். அப்ளை பண்ணிட்டு 3 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம்.